அந்த கணேச பாத்தேன்டி. உன்னை ஏமாத்திட்டு விட்டுட்டு போனானே அந்த கணேஷா? ஆமாண்டி, அவனேதான். ஐயோ, அவனை பார்த்தோன்னே என் உடம்பெல்லாம் நடக்குது. வெளியே காரை நிறுத்திட்டு போயிருக்காண்டி. அந்த காருக்குள்ள யாரோ ஒரு பொண்ணு மயக்கமா இருக்கா. என்னை ஏமாத்துற மாதிரி அவளையும் ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா ராஸ்கல். ஐயோ ராஸ்கல் அவன. என்னங்க, முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அவனை உண்டு இல்லன்னு பண்ணணும். ஏமா இது என்ன சிட்டியா? உடனே போலீஸ் கூப்பிடுறதுக்கு? இது ஹைவேமா. கூப்பிட்டாலும் அவங்க வந்து சேர்றதுக்கு லேட் ஆகும். அவனை பிடிக்கணுங்க. சுதாவோட வாழ்க்கையை சீரழிச்சு சின்ன பின்ன மாக்கனால அவனை ஒழிச்சு கட்டணுங்க. முதல்ல அந்த பொண்ணை காப்பாத்துவோம், மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் பேசிப்போம். வாங்க 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 போலாம். வாங்க வாங்க பாருங்க. எங்கம்மா, எங்க அவன் கார்? இங்கதாங்க, நம்ம கார் பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்துச்சு. இப்ப காணோம். காணுமா? இருமா, அவர்ட்ட கேட்டு வரேன். கேட்டு பாருங்க. அண்ணே, இங்க ஒரு கார் நின்னுச்சு பாத்தீங்களா? கார்? அந்த கார் என்ன கலர்மா? ஒயிட் கலர் டவேரா. ஒயிட் கலர் டவேரா. இங்க தான் நின்னுச்சு. பாத்ரூம் போயிட்டு கிளம்பி போயிட்டாங்களே. போய்ட்டானா? ஐயோ. இருமா, அண்ணா அந்த கார் எந்த பக்கம் போச்சுன்னு பாத்தீங்களா? இந்த பக்கம் தான் போனாங்க. அவங்க போன நேரத்துக்கு நேரம் ரொம்ப தூரம் போயிருப்பாங்களே. சுதா, இப்படி கண்ணுல சிக்கினவன் கையில சிக்காம போயிட்டானே. ஐயோ, அவன் தப்பிச்சிருந்தா பரவாயில்லடி. அந்த பொண்ணை காப்பாத்த முடியல தாண்டி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த பொண்ணை விக்கிறதுக்காக தாண்டி அவன் கடத்திட்டு போயிருப்பான். சந்தேகமே இல்ல, பொறுக்கி ராஸ்கல். இப்ப என்னடி பண்றது? அண்ணா, அந்த பொண்ணை நம்மளால காப்பாத்த முடியாதா? என்ன பண்றது? இருமா, இனிமே துரத்திட்டு போய் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு பண்ணலாமா? இந்த பக்கம் போயிருக்கானா பெங்களூருக்கு தான் போயிருக்கணும். போற வழியில பிடிக்க முடியுதான்னு பாப்போம். இல்லன்னா பெங்களூர் போய் பிடிச்சிடலாம். ஆமாங்க, அவனை விடக்கூடாதுங்க. அவன் சாகுற வரைக்கும் ஜெயில போட்டு சரி சரி, சாகடிச்சுங்க. நீங்க ரெண்டு பேரும் கார் கிட்ட போங்க, நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். போங்க. சீக்கிரம் வாங்க. போங்க, வந்து சீக்கிரம் வண்டியில ஏறிடி. வா. பொறுக்கி. அவங்க வரலையா? வரலையே. டேய், என்னடா? நான் பார்க்கலையே மாமா, வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். என்னடா நீதானே அவங்க பக்கத்துல உட்கார்ந்திருந்த? நீதானடா பார்க்கணும். சரி, வாங்க போய் பார்க்கலாம். என்ன கருணாகரன், கார்லயே உட்காந்துட்டீங்க, சாப்பிட வரலையா? இல்லைங்க, எனக்கு பிடிக்கல. எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க போய் சாப்பிடுங்க. வேணாமா? பட்டி கிடக்க போறீங்களா? அட பேசாம வாங்க. கையில் கிடைக்கிற வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடு வேண்டாங்க. ஏங்க, என்னங்க இது பைத்தியக்காரத்தனமான சென்டிமெண்டா இருக்கு? சாப்பிடாம இருந்தா உங்க பொண்ணு கிடைச்சிருவாளா? அப்படின்னு நாங்க சொல்லலையே. எங்க பொண்ணு ஒரு மோசமான நிலைமையில இருக்கும்போது எங்களுக்கு எப்படிங்க சாப்பிட தோணும்? எங்களுக்கு வேண்டாங்க, நீங்க வேணா போய் சாப்பிட்டு வாங்க. மடத்தனமா அடம் பிடிக்காதீங்க. சாப்பிடாம எப்படிங்க பொண்ணு தேடுவீங்க? தேடுறதுக்கு தெம்பு வேண்டாம். இந்த வெயில்ல சாப்பிடாம பொண்ணை தேடிங்கன்னு வைங்க, போற வழியில ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. அப்புறம் பொண்ணு தேடுற வேலை நடக்காது. உங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்துற வேலை தான் நடக்கும். பரவாயில்லைங்களா? கருணாகரன், ரஞ்சித் சொல்றது கொஞ்சம் ஹார்ஷா இருந்தாலும் கரெக்டா தானே சொல்றாரு. பேசாம வாங்கல. ஏங்க, நான் உங்களை விட்டு எப்படிங்க சாப்பிட முடியும்? வாங்க, ஒரு வாய் காப்பி ஆச்சு குடிச்சிட்டு போலாம். வாங்க. சரிங்க, வரேன். வாமா. வாங்க வாங்க. வாங்க. தம்பி, இங்க வாங்க.
என்ன சார் சாப்பிட்றீங்க? கருணாகரன் என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு காஃபி மட்டும் போதும். மங்களா உனக்கு? எனக்கும் காஃபியே போதும். சார் உங்களுக்கு? ஜூஸ் சொல்லிடுங்க. டேய் உனக்குடா? எனக்கு ஒரு ஜூஸ் போதும். தம்பி 3 காஃபி 2 ஜூஸ். ஓகே ஓகே. கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வாங்க. உங்க அப்பா தான் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க மச்சான். மாப்ள என்னாச்சு மாப்ள? கையலுக்கு நடந்ததை பத்தி அலமு என்னென்னமோ சொல்றா. உண்மைதான் மச்சான், நம்ம கை மீறி நிறைய விஷயம் நடந்து போச்சு. என்ன மாப்ள என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல? மாப்ள நம்ம போட்டுக்கிற சண்டையெல்லாம் குடும்பத்துக்குள்ள வர சாதாரண சண்டை தான். அந்த சண்டைக்காக என் தங்கச்சி குடும்பம் எப்படியாவது போகட்டும்னு நான் விட்டுருவேனா? சேச்சே, நான் என்னைக்கு உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். இந்த விஷயம் கேள்விப்பட்டு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் மாப்ள என்கிட்ட சொல்லல? சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்லை மச்சான். கையில் காணாம போன விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து பதட்டத்தில் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சி அவளை கண்டுபிடிச்சிட மாட்டேன்ற ஏக்கத்துல பைத்தியக்கார மாதிரி தெரு சுத்திட்டு இருக்கேன். அதனால தான் என்னால யார்கிட்டயும் சொல்ல முடியல. சரி விடுங்க. கடத்தினவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? கையில அவங்க பெங்களூர் கூட்டு போயிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அதான் அவளை தேடி நாங்களா பெங்களூர் போயிட்டு இருக்கோம். யார் யார் மாப்ள போயிட்டு இருக்கீங்க? நானும் மங்களா, ரஞ்சித்து கூட வராரு. அப்படியா? ரஞ்சித் மாப்பிளையும் வராரா? அப்ப பரவாயில்ல. மாப்பிள்ளை ஏதாச்சும் பண்ணி கையில கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. அகஸ்டின் வரலையா? அகஸ்டின் வந்திருக்காரு. அவர் வண்டியில் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அமுதனும் கூட வந்திருக்கான், கூப்பிட்டு வந்தேன். அமுதனா? அமுதனுமா உங்க கூட வந்திருக்கா? ஆமா மச்சான். நான் கூட கேட்டேன் ஏன்டா அப்பா கிட்ட சொல்லாம வந்தேன்னு. பிடிவாதமா வரேன்னா அதான் கூட்டிட்டு போறோம். சரி பரவாயில்ல மாப்பிள்ள. விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே கிளம்பி வந்திருக்க வேண்டியது. எல்லாருமே கிளம்பி போயிட்டா அவசரத்துக்கு ஊர்ல ஆள் இல்லாம போயிடும்ல. அதனாலதான் நான் வரல. அதான் ஃபோன் பண்ணி நான் பேசுறேன் மச்சான். சேச்சே, நீங்க எதுவும் வருத்தப்படுறீங்க, நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. சரி போனை கொஞ்சம் மங்களாட்ட கொடுங்க, நான் பேசணும். ஒரு நிமிஷம். உங்க அண்ணன் பேசுறாரு. அண்ணே. மங்களா இந்த பாருமா, கையலுக்கு ஒன்றும் ஆகாது. நீ தைரியமா போ. நம்ம சின்ன மாப்பிள்ளை எப்படியாச்சும் கையில தேடி கண்டுபிடிச்சு உன்ட்ட கொண்டாந்து ஒப்படைப்பாரு. நீ அழாம அமைதியா இரு. மங்களா சொன்னா கேட்க மாட்டியா? அழாதம்மா. வேணும்னா உன் தைரியத்துக்கா அண்ணனும் கிளம்பி வரட்டுமா? இல்லண்ணே வேண்டாம். அதான் உனக்கு பதிலா அமுதா வந்திருக்கான்ல, அப்புறம் என்ன? சரிம்மா. மா நம்ம குலதெய்வம் நமக்கு துணையா இருக்கும்போது நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. நீ தைரியமா இருக்கணும், சரியா? சரிண்ணே. அப்புறம் நீங்க இருக்கிற பரபரப்பு பதட்டத்துல இந்த அமுத பையன் உங்க கூட இருக்குது சரியா வருமா? நைனேன்னு ஏதாவது பேசிட்டு உங்களை தொந்தரவு பண்ணிட்டு போறாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே, அவன் பாட்டுக்கு அமைதியா தான் இருக்கான். அப்படி இல்லம்மா, பொண்ணை தேடுற இடத்துல தேவையில்லாம ஆளுங்களை சேர்த்துட்டு அலைய வேண்டாம்ல. தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா நான் சொன்னேன்னு சொல்லி அவனை திரும்ப அனுப்பிச்சிருங்க. அவன் தான் வரேன்னு சொல்றான். என்ன அவன் சொல்லுவாமா, அவனுக்கு என்ன தெரியும்? நீ மாப்பிள்ளைகிட்ட போன கொடு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சரிண்ணே. இந்தாங்க அண்ணா உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க மச்சான். இந்த பாருங்க மாப்பிள்ள, நீங்க பெரிய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் பெங்களூர் போயிட்டு இருக்கீங்க. இதுல எதுக்கு அமுதனும் உங்க கூட தேவையில்லாம தொந்தரவு பண்ணுவோம் மாப்பிள்ள. அவன் இருக்கிறது உங்களுக்கு உதவியா இருக்குன்னா நீங்க வச்சுக்கோங்க. அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. தேவையில்லைன்னா திரும்ப அனுப்பிச்சிருங்க அவனை. அவன் எங்க கூட வரேன்னு சொன்னப்ப நீங்க சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்லி ஊருக்கு போலான்னு சொன்னேன். அவன் தான் பிடிவாதமா வரேன்னு சொன்னான். அதனால தான் கூப்பிட்டு வந்தேன். அப்படியா? அவன்கிட்ட போனை கொடுங்க, அவனுக்கு நானே புரியுற மாதிரி சொல்றேன். உங்க அப்பா உங்ககிட்ட பேசணும். அப்பா. ஏண்டா சொந்தமா யோசிச்சு யாரையும் கேட்காம முடிவு எடுக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆயிட்டியா? அப்பா இல்லப்பா, கையில காணோங்கிற பதட்டத்துல. பதட்டம்னா என்கிட்டே சொல்லாம உங்க அம்மாட்டே சொல்லாம யார்ட்டுமே சொல்லாம கிளம்பி போயிருவியா நீ? இங்க ஒரு ஆபத்து அவசரம்னா யாரா இருக்கா? அப்பா இல்லப்பா. என்னடா நொல்லப்பா? ஏண்டா ஒரு பேச்சுக்கு கையில பெங்களூர் கொண்டு போல, கடைசி நேரத்துல திசையை மாத்தி நம்ம ஊர் பக்கம் கொண்டு வந்துட்டானுங்க. போய் மீக்கிறதுக்கு ஆளு வேண்டாம்? எல்லாருமே கிளம்பி போயிட்டா இங்க யாரா இருப்பாங்க? சாரிப்பா. மாப்பிள்ள வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் வாண்டாடா போய் வண்டியில ஏறியாமே என்ன நினைச்சிட்டு இருக்க? அவளை திமிரா உனக்கு? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இந்த பாரு, இப்பே நீ கிளம்பி ஊருக்கு வர, இல்லன்னு வையே பிச்சிருவேன். மாப்பிள்ளைட்டு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புற வழியா பாரு. போன வைடா. சரிப்பா. மாமா, அப்பா ஊர்ல ஏதாவது அவசரம்னா ஆள் வேணும்னு சொல்றாரு. அதனால நான் திரும்ப வர சொல்றாரு மாமா. இப்படிலாம் நடக்கும்ன்றது தான் நான் ஏற்கனவே உன்னை வேணாம்னு சொன்னேன். நீ கேட்கல. கையில் காணாம போன உடனே என்னால எப்படி மாமா நிம்மதியா இருக்க முடியும்? அதனாலதான் கிளம்பி வந்தேன். ஆனா அப்பா கோவமா. அப்பா கோவமா பேசினாலும் எதுவும் அர்த்தம் இல்லாம சொல்ல மாட்டாருடா. அண்ணன் சொல்ற மாதிரி நீ ஊருக்கே கிளம்பி போ. ஆமாண்டா, அதான் நல்லது. இல்லனா துரா டென்ஷன் ஆயிடுவான்டா. சரி மாமா, நான் கிளம்புறேன். சரி மாமா, கையில எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க நான் மாமா. பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி மாமா, வரேன். வரேன் மாமா, வரேன். பத்திரமா பார்த்து போ. வரேன் மாமா. கஸ்தூரி, நீ சொன்னதாண்டி கரெக்ட். நான் ஸ்ட்ராங்கான கேரக்டர் இல்ல. நான் ஒரு பயந்தாங்குழி, ரொம்ப பலவீனமானவ. என்னால எதுவுமே எதிர்த்து நிக்க முடியல. என்னோட பலவீனம் தான் அந்த கணேஷோட என்ன போக வச்சது. என்னுடைய பலவீனம் தான்
என்ன தோக்கடிச்சது. ஏய் சுதா, என்னடி இது? அழாதடி. ஆமா கஸ்தூரி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. எவ்வளவு நல்ல குடும்பம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என் மேல எவ்வளவு அக்கறை. பொறுப்பெடுத்துக்கிறதுக்கும் புத்திமதி சொல்றதுக்கும் எவ்வளவு பேர் இருந்தோம். நான் புத்தி கேட்டு போய் அவன் கூட போயிருக்கேனா அதுக்கு காரணம் என்னோட பலவீனம் தானே. அவன் என்கிட்ட பழகின விதம், பேசின பேச்சு, எதுலையுமே எனக்கு எந்த சந்தேகமும் வரலடி. அந்த நிமிஷத்துல நீங்க எல்லாருமே எனக்கு தப்பா தெரிஞ்சீங்க. அவன் மட்டும்தான் எனக்கு சரியா தெரிஞ்சான். அவனுக்கு என் மேல இருந்த அக்கறை உங்க யாருக்குமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. எப்படி எனக்கு அந்த அளவுக்கு புத்தி மழுங்கி போச்சுன்னே தெரியலடி. அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போன. எனக்கு உன்னோட பணம் வேணாம், நகை, சொத்து எதுவுமே வேணாம். நீ மட்டும் போதும், என்னோட வந்துரு. உன்னை நான் ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னான். ராஜ்யமே இல்லாத அவனால எப்படி என்ன ராணியா வச்சு பாத்துக்க முடியும்னு நான் யோசிக்கவே இல்லடி. என்னோட ராஜ்யத்துல இளவரசியா இருந்தனா என்னோட கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு அவன் பின்னாடி போன. என்னோட ராஜ்யத்துல இளவரசியா இருந்தனா என்னோட கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு அவன் பின்னாடி போன. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவன் சென்னைக்கு கூட்டிட்டு போனான். சென்னையில உள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல நாங்க ரூம் எடுத்து தங்கணும். அவன் டீ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போனோம். அதுக்குள்ள நான் குளிச்சுட்டு வரலான்னு போனேன். நான் குளிச்சுட்டு வந்து ரூம் பார்த்தப்ப ரூம் தொடச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. நாங்க கொண்டு வந்த எந்த திங்ஸுமே ரூம்ல இல்ல. அப்பதான் டீ வாங்க போன கணேஷ் திரும்ப வந்தான். கல்யாணத்துக்காக வாங்கி வச்சிருந்த தங்க தாலி, சரடு, மோதிரம், வளையல், கை செலவுக்காக வச்சிருந்த பணம், ட்ரெஸ் எல்லாமே போயிடுச்சு. சாப்பாட்டுக்கு கூட பணம் இல்ல. மாத்த துணி கூட இல்லாம தவிச்சு நின்னப்பதான் 3 திருடனுங்க உள்ள வந்தானுங்க. உங்ககிட்ட இருக்கிற பணம், நகை எல்லாம் கொடுங்கன்னு கேட்டானுங்க. எங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னதும் எங்களை மிரட்டினானுங்க. கணேஷ அடிக்க ஆரம்பிச்சானுங்க. ஒரு கட்டத்துல கணேஷோட கழுத்துல கத்திய வச்சு மிரட்ட ஆரம்பிச்சானுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் பயந்து மிரண்டு போய் நின்னுட்டு இருந்தேன். எவ்வளவு மிரட்டினாலும் எங்க கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த திருடனுங்க பணத்துக்கு பதிலா என்ன கேட்டானுங்க. நான் முடியாதுன்னு கத்துனேன், கதறினேன். கணேஷ கொண்டு வேணும் மிரட்டினானுங்க. கழுத்துல கத்திய வச்சு அறுத்தானுங்க. கணேஷ் செத்து போயிருவோம்னு பயந்துட்டான். அவனுங்க கேக்குறதுக்கு ஒத்துக்க சொல்லி என்ன கெஞ்ச ஆரம்பிச்சான். கணேஷ கொன்னுருவாங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் உயிர் பழைக்கணும்னா வேற வழியே இல்லைன்னு கணேஷ் சொன்னான். நான் தானே உன்னை கட்டிக்க போறேன், நானே சொல்றேன் ஒத்துக்கோன்னு கெஞ்சினா. வீட்டை பகைச்சுக்கிட்டு ஓடி வந்தாச்சு. திரும்பவும் அங்க போக முடியாது. எவனை நம்பி நான் வந்தேனோ அவனோட உயிர் ஆபத்துல இருக்கு. அதுக்காக வேற வழி இல்லாம நான் ஒத்துக்கிட்டேன். அவனுங்க என்ன சீரழிச்சிட்டானுங்க. கணேஷ் வந்து என்ன கூட்டிட்டு போவான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் வரவே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ஒரு அயோக்கியன்னு. தொழில் நடத்துற ஒரு பொம்பளை கிட்ட என்ன வித்துட்டானுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் கணேஷ பார்த்தேன். நல்லவன் மாதிரி நடிச்சு காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு பொண்ணுங்களையும் மயக்கி அவங்களையெல்லாம் தப்பான தொழில் நடத்துறவங்க கிட்ட வித்து பணம் பாக்குறதுதான் அவனோட பிசினஸ். அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் நான் கொதிச்சு போய் அவனை செருப்பால அடிச்சேன். பொண்ணுங்களை சப்ளை பண்ற ஆள் அடிச்சா என்ன சும்மா விட்டுருவாங்களா? அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சாங்க. அதான் நான் அவனை கடைசியா பார்த்தது. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணோட இன்னைக்குதான் பாக்குறேன். கஸ்தூரி,
இன்னைக்கு காலையில உன்னை நான் பாக்குற வரைக்கும் என் வாழ்க்கைக்கு நோக்கம் எதுவும் இல்ல. நான் ஆசைப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல. என்ன நாசம் பண்ற மாதிரி தான் எல்லாமே நடக்குது. எங்க போனாலும் துரத்தி துரத்தி அடிக்கிற இந்த உலகத்துல எதுக்காக நாம வாழணும்? செத்துட்டா என்னங்கிற மனநிலைமையில தான் நான் இருந்தேன். ஆனா அந்த அயோக்கிய பையன் கணேஷ் ஒரு பொண்ணை கடத்திட்டு போனதை நான் பார்த்தேனோ, அப்ப என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பலிக்காட ஆக்குன மாதிரி இன்னொரு பொண்ணு அவ பலி போடக்கூடாது. நான் போய் விழுந்த நரகத்துல இன்னொரு பொண்ணு போய் விழக்கூடாது. அத நான் தடுப்பேன். நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கான கேரக்டருங்கிறத கணேஷ் விஷயத்துல நீ புரிஞ்சுக்குவடி. ஏய், என்னடி செய்ய போற? அவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறியா? நான் எதுக்குமே தயார். நான் அடையறதுக்கு என் வாழ்க்கையில எதுவுமே இல்ல. அதை இழக்கிறத பத்தி எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அவன் அழியணும், அதுதான் இனிமே என்னோட லைஃப் மிஷன். அதுக்காக தான் கடவுள் என்ன உன் கண்ணுல பட வச்சு உங்களோட என்ன அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கைய அர்த்தமுள்ள வாழ்க்கைய ஆக்கிக்கிட்டு நான் சாகுறதுக்கும் தயார். ஏய் சுதா, கஸ்தூரி வெற்றி, அவங்க ஒரு ஆவேசத்துல இருக்காங்க. பேச நினைக்கிறத பேசட்டும், அப்பதான் அவங்க ஆவேசம் தனியும். தனியாதுங்க. அந்த பொண்ணை காப்பாத்துற வரைக்கும், அந்த அயோக்கிய கதை முடியற வரைக்கும் என் ஆவேசம் தனியாது, பத்திக்கிட்டு எரியும். எந்த பொண்ணுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது.